டேய் கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. பூமிக்கு மேல் உள்ள ஓசோன் படலத்தில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய மற்றும் அரிதான மாற்றத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்துள்ளனர். வட வங்கக்கடலின் பகுதியில் பூமிக்கு மேலே மிக அடர்த்தியான ஓசோன் அடுக்கு ஒன்று உருவெடுத்துள்ளது இப்போது சர்வதேச அளவில் அறிவியல் சமூகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுவாக சூரியனிலிருந்து வரும் ஆபத்தான புற ஊதா கதிர்களை தடுக்கும் ஓசோன் படலம் பூமிக்கு மேலே 15 முதல் 35 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டலத்தின் ஸ்ட்ராட்டோஸ்பியர் பகுதியில் அமைந்திருக்கும். ஆனால் தற்போது வட வங்கக்கடலுக்கு மேலே சுமார் 21 முதல் 23 கிலோமீட்டர் உயரத்தில் வழக்கத்தை விட மிக அதிகமான ஓசோன் அடர்த்தியுடன் இந்த புதிய அடுக்கு தென்பட்டுள்ளது. இந்திய அளவிலான நெட்ராட் ASMA Phase 1 என்ற ஒருங்கிணைந்த வளிமண்டல ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அபூர்வ நிகழ்வு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நைனிடாலில் உள்ள ஆரிஸ் ஆராய்ச்சி மையத்தின் 206.5 மெகாஹெர்ட்ஸ் ST ரேடார், ஹேரிங்ஹாட்டா, கதங்கி மற்றும் கொச்சியில் உள்ள மேம்பட்ட ரேடார்கள், வெதர் பலூன்கள் மற்றும் இஸ்ரோவின் இன்சாட் மற்றும் நாசாவின் ஆரா MLS செயற்கைக்கோள்கள் மூலம் இந்த அடர்ந்த ஓசோன் அடுக்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. பகல் நேரத்திலும் சரி இரவு நேரத்திலும் சரி இந்த ஓசோன் அடர்த்தி குறையாமல் 24 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே சீராக நீட்டித்துள்ளதுதான் விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பொதுவாக சூரிய ஒளி மற்றும் வேதியியல் வினைகளால் தான் ஓசோன் உருவாகும். ஆனால் இரவிலும் இது அடர்த்தி குறையாமல் நீட்டித்ததால் இது வேதியியல் மாற்றம் அல்ல, மாறாக வளிமண்டல மேலடுக்கில் ஏற்பட்ட காற்றிடை அசைவுகள், அழுத்த மாறுபாடு மற்றும் கீழ்நோக்கிய காற்று சுழற்சி காரணமாக உயரடுக்கில் இருந்த ஓசோன் காற்று கீழிறங்கி வட வங்கக்கடலுக்கு மேலே திரண்டு குவிந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். அமெரிக்க புவி இயற்பியல் யூனியனின் எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆய்வு இந்திய துணைக்கண்டத்தின் வளிமண்டல காற்று சுழற்சி பற்றிய புதிய கதவுகளை திறந்துவிட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கில் ஏற்பட்ட இயற்கையான காற்று சுழற்சியால் மட்டுமே இந்த ஓசோன் அடுக்கு உருவாகியுள்ளதால் இதனால் பூமிக்கோ அல்லது மனிதர்களுக்கோ எந்தவித ஆபத்தும் இல்லை என்பதை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த அரிய மாற்றத்தை இஸ்ரோ தொடர்ந்து கண்காணித்து வருகிறது.